மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசின் தாஜுதீனுடைய படுகொலை அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்ட நேரத்துல எல்லாமே சந்தர்ப்பங்கள்ல யோஷித்த ராஜபக்ச, யஷாரா ஏக்கநாயக்க இவங்களுடைய காதல் விவகாரங்களும் பெரும் பேசுபொருளாக மாறுவதை பார்க்க முடிந்தது. வசிம் தாஜுதீனுடைய கொலைக்கு பின்புலமாக இருந்த ஒரு காரணமாகவும் இது பேசப்படுறத பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் உண்மையிலே யஷாரா ஏக்கநாயக்க இது குறித்து முதலாக ஊடகங்களுக்கு கருத்து சொன்ன விஷயம் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கருத்து சொன்னது மட்டுமில்ல, யஷாரா ஏக்கநாயக்க கல்கிஸ்ஸ நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்திருக்கா. தனது மனுவில் அவ என்ன குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோஷித்த ராஜபக்சேயோடு தனக்கு காதல் தொடர்பு இருந்தது உண்மைதான். தற்போது நான் பாசில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரக்பி பிளேயரை திருமணம் முடித்து குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வாரேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால சுதா என்ற யூடியூபர் என்னை பற்றி அவதூறாக பேசியது, பதிவேற்றம் செய்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தந்தது மட்டுமல்ல, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது தோற்றுவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதோட, வசிம் தாஜுதீன் என்ற நபரை எனக்கு தெரியாது, வசிம் தாஜுதீன் என்பவருக்கும் எனக்கும் சாதாரண உறவோ, நட்பு உறவோ, காதல் சார்ந்த உறவோ எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமான அபாண்டமான கருத்தை பதிவேற்றம் செய்த சுதா என்ற யூடியூபருக்கு எதிராகத்தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சதாகவும், எனவே இவருடைய சமூக வலைத்தளங்களை முடக்கம் செய்யணும், தடை செய்யணும் என்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல, இதற்கான முறையான தீர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மனுவில் குறிப்பிட்டதாகவும் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தா. சுதா அவங்களுடைய யூடியூப் தளத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசிம் தாஜுதீனும் யோஷித்த ராஜபக்சேயும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு தடவை வசிம் தாஜுதீன் யஷாரா ஏக்கநாயக்கையுடைய உடல்ல ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு மச்சம் சம்பந்தமாக பேசியதனால்தான் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த படுகொலை நடந்ததாகவும், இது சம்பந்தமான அபாண்டமான கருத்தை பதிவேற்றம் செய்த சுதா என்ற யூடியூபருக்கு எதிராகத்தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சதாகவும், இப்போது யஷாரா ஏக்கநாயக்க அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்போது ஒரு மருத்துவ அறிக்கையையும் வைத்திய அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்கிறார். அந்த வைத்திய அறிக்கையில இவங்க சொல்லுகின்ற இடத்துல அப்படியான ஒரு மச்சம் இல்லை என்பதற்கான மருத்துவ அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்கிறார். இவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை அணுகியிருக்கிறார் யஷாரா ஏக்கநாயக்க. இப்போதுதான் பல ஆண்டுகளாக வசிம் தாஜுதீனுடைய கொலை அப்படின்னு வந்துட்டாலே இந்த யஷாரா ஏக்கநாயக்கருடைய காதல் விவகாரங்களும் பேசுபொருளாக மாறியது. இப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருப்பதை பார்க்க முடியுது. எனவே இந்த சந்தேகமான ஒரு விடயம் எப்படி பேசுபொருளாக மாறியது, எப்படி சமூக மட்டத்தில் கொண்டு செல்லப்பட்டது, இந்த கேஸ்ல நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தான் இதுக்கு பின்புலமாக இருந்தது என்றெல்லாம் பேசுபொருளாக மாறி இருந்த இந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் பல முடிச்சுக்களை இந்த ஒரு விஷயம் கட்டவிழ்த்து விட்டு இருக்குது. இப்படியாக இருந்தால் எதற்காக வசிம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை போலீசார் நிச்சயமாக சிஐடியினர் விசாரணைக்கு உட்படுத்த தான் போறாங்க. பொறுத்து பார்க்கலாம், எது உண்மை எது பொய், எதற்காக இந்த படுகொலை நடந்தது என்பது விசாரணைகள்ல தான் தெரிய வரும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரி சம்பந்தமான திடுக்கிடும் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. அதுதான் கஜாவுடைய 2 குழந்தைகளை படுகொலை செய்த சம்பவத்துல சந்தேக நபர்களாக 2 பேரை கைது செஞ்சாங்க. ஒன்று பிரதான ஷூட்டர், அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொஷான். இந்த ரொஷான் யாரு அப்படின்றது இப்ப விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த ரொஷான் சம்பத் மனம்பேரியில மிக முக்கியமான வேலைகளை பார்க்கிறவர், நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த படுகொலை செய்வதற்கான உளவு பார்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர பேர் ஜீவன். இந்த ஜீவனும் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான ஒரு பஸ் வண்டியில சேவையாற்றியதாக சொல்லப்படுது. சம்பத் மனம்பேரி ஆரம்பத்தில் என்ன சொன்னாருன்னா, இவங்களை எனக்கு தெரியாது, யார் என்னது எனக்கு தெரியாது, இவங்களோட எந்த சம்பந்தம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஆரம்பத்துல வளம மாதிரி சொல்லி இருந்தாரு. விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் தான் மிக நெருக்கமாக இருந்தவங்க இவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்போது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படுகொலைக்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது தேடப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படுகொலைக்கு பண ரீதியான எந்த ஒரு கைமாறும் கொடுக்கப்படல ஒரு விஷயம் சொல்லப்படுது. பாதாள குழுக்களுக்கு இடையில சண்டையில நிச்சயமாக பணம் பரிமாறப்பட்டிருக்கும். ஆயுததாரிக்கு வேறு, வாகனம் ஹயர் பண்ணதுக்கு வேறு, ஆயுதத்துக்கு வேறு அப்படின்னு 8-10 லட்சம் செலவழிப்பாங்க. ஆனா இங்க 5% கைமாறல அப்படின்னு ஒரு கேள்வியை போலீசாருக்கு எழுப்பியிருக்கு. ஏன் கைமாறல என்ற கேள்வி
மிக முக்கியமான ஒரு புள்ளிக்காகத்தான் இந்த படுகொலை நடந்துச்சா அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. கஜ்ஜா வந்து வசிம் தாஜுதீன் படுகொலையுடனும் சம்பந்தப்பட்டிருப்பதான செய்திகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜபக்சர்களுக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்கள் முன்வச்சாரு. இவரை அழைத்து விசாரணை நடத்தினா அனைத்து விஷயங்களும் சொல்லிடுவார் என்ற அச்சத்துல இவரை போட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலே போதைப்பொருள் தான் காரணமா, இல்ல மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் காரணமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது போலீசார் தேட நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த விஷயங்கள் குறித்து விசாரணைகள் எதிர்கால வரும் தினங்கள்ல எப்படியான ஒரு முன்னெடுப்புக்குள்ள அது போகுது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலாவத்த ஆராய்ச்சி கடுவை என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்துல வந்து சொந்த தந்தை தனது மகனை துப்பாக்கி பிரயோகம் செய்து படுகொலை செய்வதற்கான முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்துல மயிரிழையில மகன் தப்பித்த சம்பவம் பதிவாகி இருந்தது. குறித்த போலீசாருக்கு வந்து போன்கள் ஒன்று வந்திருக்கிறது. வந்து ஒரு நபரை சொந்த பையனை படுகொலை செய்வதற்கான துப்பாக்கியோட ஒரு முயற்சியை எடுக்கிறாரு, சூட்டு சம்பவத்தை நடத்துறாரு அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க, உடனடியாக துரித கதியில போலீசார் சம்பவ இடத்துக்கு போய் அந்த துப்பாக்கிதாரியை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது மகன் 4 வயதாக இருக்கும் பொழுது குடும்ப தகராறின் காரணமாக பிரிஞ்சு போன தந்தை மீண்டும் வந்து இந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இந்த மகனை படுகொலை செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. வந்து துப்பாக்கி எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது ஆச்சரியமான விஷயம். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு நபர் இவருக்கு இந்த துப்பாக்கியை வழங்கியதாகவும் அது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி என்றும் தெரிய வந்திருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டாரு, முயற்சி செஞ்சார் அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணையில இன்னும் தெரிய வரல. இவரை வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க. ஆயுதத்தையும் நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது குறித்த விசாரணை மேற்கொண்டு நடக்குது. ஏதாவது தகராறுகள் இருக்குமா அல்லது என்ன காரணத்துக்காக என்பது அந்த வாலிபருக்கு கூட தெரியாது. தந்தை ஏன் தன்னை சுட வந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்ன, சொந்த தந்தை 15 ஆண்டுகளாக ஒரு துப்பாக்கியை வச்சு தண்டமான பழிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் தான் என்ன, எதற்காக பிரிஞ்சு போனாரு, ஏதாவது மன உளைச்சல்கள் இருக்குமா, மன வலிகள் இருக்குமா என்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆயுத கலாச்சாரம் என்பது உருவாகி இருக்குது. இது வந்து எதிரிகளை பழிவாங்கிறதை தாண்டி இப்போது குடும்பத்துக்குள்ள சொந்த மகனை கொல்ற அளவுக்கு கூட இந்த ஆயுதங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவானது என்பது ஆரோக்கியமற்ற விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சர்களுக்கு மிக நெருக்கமானவர். அதே போல முன்னைய நாள் மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருந்த அஜித் நிவால் கப்ரால் உட்பட 4 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கினை தாக்கல் செஞ்சாங்க. அந்த ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுப்பதான தீர்ப்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில கிரீஸ் நாட்டுல வந்து அந்த நாடு ஆல்ரெடி ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருந்தது தெரிந்து கொண்டே இந்த ஒரு பிணை முறி முதலீடு செய்யறதுனால அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்ட செய்தி, அதாவது 180 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்ட சம்பவம் குறித்த விசாரணையில முடிவுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கான தீர்மானத்தையும் உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சது என்பது ஆரோக்கியமான விடயம். கடந்த காலங்களில் இதெல்லாம் சத்தம் இல்லாம எதுவுமே இல்லாம இருந்த வழக்குகள் தான் இப்போது தூசி தட்டி எடுக்கப்பட்டு ரங்க திசாநாயக்க துணிவோட இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பேட்டியில சொன்னாரு, சிறுசோ பெருசோ களவுனா களவுதான் அப்படின்னு சொல்லி. ரைட், அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வழக்குகள் இல்லாவிட்டாலும் கெஹலி ரம்புக்கல் என்ற ஒரு மனுஷனுக்காக பல்வேறு வழக்குகள் இப்போது தாக்கல் செய்யப்பட்டு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த வகையில புதிய ஒரு வழக்கு தாக்கலை வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சுகாதார அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்துல சட்ட விரோதமான முறையில புதிய நியமனங்களை வழங்கி வந்து அந்த சம்பளத்தை தனது வங்கி கணக்குல போட்டுக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட அரசுக்கு வந்து 80 மில்லியன் ரூபாய் இதில் நட்டம் ஏற்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அதற்கான வழக்கையும் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு விடயமும் இப்போது விசாரணைக்கு வந்திருக்குது என்பது ஒரு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. எனவே ஊழலற்ற, ஆயுதமற்ற, போதையற்ற ஒரு நாடு உருவாகட்டும், சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.